யோசிச்சு பாருங்க. அதாவது ஒரு ஃபேமஸான பப்ளிக் ஸ்பீக்கர் வந்து ஒரு இடத்துல பேச வராரு. அங்க அவரோட ஸ்பீச்சை கேட்கறதுக்காண்டி அங்க 200 பேர் கேதர் ஆகுறாங்க. அப்போ அவர் அந்த 200 பேரை பார்த்துட்டு ஒரு 500 ரூபா நோட்டை கையில எடுத்து அதை மேல ஒசத்தி, இந்த 500 ரூபா நோட்டு யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு அவர் எல்லாத்திட்டையும் கேட்கிறாரு. அதுக்கு எல்லாருமே அங்க இருந்த 200 பேருமே கை தூக்குறாங்க, அந்த 500 ரூபா நோட்டு எனக்கு பிடிக்கும் அப்படின்ற கேள்விக்கு. அதுக்கப்புறம் இந்த 200 பேர்ல யாருக்காவது ஒருத்தருக்கு தான் இந்த 500 ரூபாய நான் கொடுக்க போறேன். அதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு பண்ண போறேன். அதை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் யாரா இருந்தாலும் இந்த நோட்டை வாங்கிக்கங்கன்னு சொல்லிட்டு அந்த நோட்டை கசக்கி கீழே போட்டுட்டு மறுக்க அந்த நோட்டை எடுத்து விரிச்சு, இந்த நோட்டு யாருக்கு வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அந்த கூட்டத்துல இந்த 200 பேரும் கை தூக்குறாங்க. சரி, இந்த முறை நான் வேற மாதிரி பண்றேன்னு சொல்லிட்டு திருடி அந்த நோட்டை எடுத்து நல்லா சுருட்டி அதை கீழே போட்டு மண்ணை வச்சு நசுக்கி அதை எடுத்து அழுக்கான நோட்டை எடுத்து திருடி இந்த நோட்டு யாருக்கு வேணும்னு கேட்கறாரு. அப்பயும் அந்த 200 பேர் கை தூக்குறாங்க. இது மூலியமா என்ன தெரிய வருது? மணி என்னதான் கசங்கி இருந்தாலுமே, அழுக்கா இருந்தாலுமே, ஓட்டையா இருந்தாலுமே, கிழிஞ்சிருந்தாலுமே அதோட வேல்யூ வந்து 500 ரூபா தான். அதோட வேல்யூ என்னைக்கு இறங்க போறதில்ல. அதே மாதிரிதான் நம்ம எல்லாருமே, நீங்களும் இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் வேல்யூ குறைஞ்சு போயிருச்சு, என்னால எதுவும் பண்ண முடியாது, அவன் அதை சொல்லிட்டான், இவன் இதை சொல்லிட்டான், சொந்தக்காரன் அதை சொல்லிட்டான், கூட பிறந்தவன் அதை சொல்லிட்டான், கூட இருக்க நண்பன் அவனை நான் நம்பினேன், அவன் அப்படி பண்ணிட்டான்ட்டு எவனோட பேச்சையும் கேட்காம தயவு செஞ்சு உங்களோட வேல்யூவை நீங்க பாருங்க. ஒவ்வொருத்தனாலையும் ஒவ்வொரு இது பண்ண முடியும், ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு விஷயம் இருக்கு. அதனால அவன் அதை சொல்றான் இதை சொல்றான்னு சொல்லிட்டு உங்க வேல்யூவை நீங்களே இறக்கிக்காதீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்கு. ஸோ நம்ம எல்லாருமே ஸ்பெஷல். இந்த வீடியோ பார்க்குற நீங்க எல்லாரும் ஸ்பெஷல். அதை என்னைக்கு மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.